முதலாவது கேள்விமா f of x equal to x minus 1 g of x equal to 3x plus 1 h of x equal to x square எனில் f of g of h equal to f of g of h என நிரூபிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, இருக்கிறதே ரொம்ப ஈஸியஸ்டான சம் எதுனா இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் f of g, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 1 மார்க்கு, ஃபுல்லாக எடுத்தால் 2 மார்க்கு. ரைட் சைடு ப்ராக்கெட் 3 மார்க்கு, ஃபுல்லாக எடுத்தால் 4 மார்க்கு. இதுவும் சமமாக இருக்குதான்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். ஆமாம் சமம்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா 1 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. இப்போ என்னன்னா லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் f of g, ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, f இருக்காங்க. f of xல போயிட்டு ரைட் சைடில் எக்ஸில் வரலைங்க வச்சாச்சு. வச்சுட்டு யார் எடுத்துகிட்டு போய் போகணும், g of x. g of x நேராக எடுத்துகிட்டு போங்க. ரைட் சைடு ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே போகணும். எக்ஸுக்கு பதில் வரல வச்சாச்சு, இந்த எக்ஸுக்கு பதில் அப்படியே போடுங்க. 3x plus 1. இப்போ பின்னாடி இந்த வரல வச்சாச்சு, எக்ஸுக்கு பதிலாக போட்டாச்சு. பின்னாடி இருக்காங்க -1 ஈக்குவல் டு +1 -1 ஆகிடும், கேன்சல் ஈக்குவல் டு 3 into x. இதுக்கு ஒரு மார்க். இது ஃபுல்லாக எடுங்க. f of g of h ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, f of g. f of g ரைட் சைடில் போயிட்டு யாருக்கு வரல வைக்கணும், எக்ஸுக்கு வரல வைக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்காங்க, 3 இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இன்ட்டுக்கு பதிலாக அங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ரைட், யாருக்கு போகணும், ஹெச்சுக்கு போகணும். ஹெச் யார் இருக்காங்க, ரைட் சைடில் அப்படியே போங்க. எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸு நம்ம வரல வச்சாச்சு. எக்ஸுக்கு பதிலாக யாரை போட்டுறோம், எக்ஸ் ஸ்கொயர். ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அந்த ப்ராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1, அவ்வளோதான் சொன்னோம். அடுத்தது ரைட் சைடு ப்ராக்கெட் எடுக்கணும். ரைட் சைடு ப்ராக்கெட் g of h ஈக்குவல் டு g of h அப்படின்னு சொன்னால் ஜியில் போயிட்டு g of xல ரைட் சைடில் போய் எக்ஸில் வர வைக்கணும். g of x ரைட் சைடில் வரணும். அதுக்கு முன்னாடி நான் இருக்குது 3 இன்ட்டு இருக்குது. 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக யார் போட போகிறோம், ஹெச் போட போகிறோம். h of x ரைட் சைடு போங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். ஒரே உறுப்பு இருக்குது, அதனால் அப்படியே போட்டுருவேன். 2 இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் எழுதணும். ஓகே, இப்போ இங்கே விரல வச்சு முடிச்சாச்சு. இது முடிச்சிச்சு. இங்கே பின்னாடி இருக்குது +1. ஓகே, இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக எழுத போகிறோம். f of g of h ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இங்கே யார் இருக்கா, f இருக்காங்க. fல போயிட்டு எக்ஸில் கரெக்டாக ரைட் சைடில் போய் எக்ஸில் வர வைக்கணும். எக்ஸில் போய் வர வச்சாச்சு. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், g of xல என்ன இருக்கோ அது போட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3 into x square plus 1. வரல வச்சு முடிச்சாச்சு. இங்கே -1 +1 -1 ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து 3 into x square. சமன்பாடு 2. இப்போ பாருங்கள், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் ஆகிடுச்சு. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், என நிறுவுகன்னு கேட்குறாங்க. அப்போ என நிறுவுக இந்த 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் பாருங்கள். ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம். சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம். அவங்க தான் கேட்டிருக்காங்க. 1 ஈக்குவல் டு 2 என நிறுவுகள் என நிறுவப்பட்டது. ஓகேவா? தேங்க்யூ.